தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிற வேத பகுதி ஆசீர்வாதமும் சாபமும் உன் கையில். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதமும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் மேல் சாபமும் வரும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சாபமும் ஒரு மனிதனை எப்படி வந்து அடைகிறது? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஜீவ விருட்சம் என்கிற ஆசீர்வாதத்தையும் நன்மை தன்மை அறியத்தக்க விருட்சம் என்கிற சாபத்தையும் வைத்திருந்தார். அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் கர்த்தருடைய சாபத்திற்குள்ளாக்கப்பட்டு ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுடைய சாபம் மனுக்குலம் மொத்தமும் வந்தடைந்தது. அதே போல யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ஆகானின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் கர்த்தருடைய சாபம் அவன் மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் மேலும் வந்தது. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் கர்த்தருடைய சாபம் நம் மேலும் நம் குடும்பத்தின் மேலும் வருகிறது. இன்றைக்கு நமக்கு முன்பாக கர்த்தர் பரலோகம் என்கிற ஆசீர்வாதத்தையும் உலகம் என்கிற சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். யார் மேல் கர்த்தருடைய சாபம் வருகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்தில், கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறவர்களிடத்தில், கர்த்தருடைய வசனத்தை புரட்டுகிறவர்களிடத்தில், வேதத்திலே உள்ள உபதேசத்தை, மாறான உபதேசத்தை, அதாவது துருபதேசத்தை பரப்புகிறவரிடத்தில், வஞ்சனையான காரியங்களை செய்கிறவரிடத்தில் கர்த்தருடைய சாபம் வருகிறது. இன்றைக்கு நாம நினைக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க தசமம் எல்லாம் கொடுக்கிறேன். ஆனாலும் எனக்கு குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் இப்படி ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. எதனால? யாரோ எனக்கு ஏதோ செய்யறாங்க, ஏதோ பில்லி சூன்ய கட்டுகள் இருக்குது, இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோமே தவிர என்னிடத்தில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா? நாம் ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்திருக்கிறேனா என்று நாம் சிந்திக்க மறக்கிறோம். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருந்து ஆகான் எடுத்துக்கொண்ட அந்த பாபிலோனிய சால்வையும் அந்த பொற்பாலமும் வெள்ளியும் அந்த அவர்கள் நடுவிலிருந்து நீக்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டதோ, அப்பொழுது அவர்கள் சாபம் அவர்களை விட்டு நீங்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களை வந்தடைந்தது. அதே போல நம் நடுவில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற செயல்கள் நம்மை விட்டு எப்பொழுது நீக்கப்பட்டு போகிறதோ அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை வந்தடையும். ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் கைகளில். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையா அல்லது சாபத்தையா? சிந்தியுங்கள். ஆமென்.